Hello friends, welcome to Ishwar Suji YouTube channel. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 2 பவுன் ஜுவல் வந்து நம்ம அடகு வச்சோம்னா நம்ம எத்தனை பவுன் தங்கம் வந்து வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நான் லாஸ்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 7 பவுன் நம்ம கோல்ட் அடகு வச்சோம் அப்படினா எத்தனை பவுன் ஜுவல் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா நான் கொடுத்திருந்தேன். அதுல இருந்து வந்து டவுட் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலா. உங்களையும் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எத்தனை பவுன் ஜுவல்லா எடுக்கலாம் இல்லை காயினா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நான் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை திருப்பத்துக்கான சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் உங்ககிட்ட இன்கம் இருக்குது, என்னால் வந்து நகையை திருப்பிட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நகையை அடகு வைங்க. உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, ஒரு இன்கம் இல்லை, ஒரு பென்ஷன் அந்த மாதிரி வாங்குறவங்க இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நகையை அடகு வச்சு ஜுவல் எடுக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நகை வந்து மூழ்கி போயிடும். அந்த நிலைமைக்கு நாம் போகக்கூடாது. அதே மாதிரி நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா பேங்க்கில் அடகு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பைசா வட்டிக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் வெளியே அடகு வச்சிங்க அப்படின்னா அமௌண்ட் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டி வந்து அதிகமாக நமக்கு கேட்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். வந்து 2 பவுன் நகையை அடகு வச்சோன்னா நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவுன்னா மொத்தமாக 16 கிராம்ஸுங்களா. 16 கிராம்ஸ்னால் இப்போ வந்து பேங்க்கில் நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5. நான் அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால 4.5க்கு வந்து கம்மியாக கொடுக்க வாய்ப்பில்லை. அதனால் 4.5 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 கிராம்ஸ் அடகு வச்சோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 72,000 கிடைக்கும். இப்போ வந்து 1 கிராம் கோல்டு ரேட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,360 ரூபா. நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை கிராம் எடுக்கலாம், ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை கிராம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6,360 ரூபா அப்படின்னு போட்டோன்னா இப்போ வந்து மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 69,960 ரூபா ஆகுது. இதுக்கு வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 2% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா 1,399 ரூபா. இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 2,141 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆகுது அமௌண்ட்டு நம்ம 11 கிராமில் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73,500 ரூபா ஆகுது. இப்போ வந்து 11 கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாகிறதுனால 1 கிராம் 2 கிராம் நம்ம கூடவே எடுக்கலாம் நம்ம கிட்டே இருக்க அமௌண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜுவல்லாக எடுக்கிறீங்கன்னா பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஜுவல்லாகவே எடுங்க. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கோல்டில் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காயினாக வந்து வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கோல்டு ஜுவல்லாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 கிராம் வந்து 6,360 ரூபா நம்ம போட்டோம்னா 10 கிராம் கோல்டு ஜுவல் எவ்வளோ ஆகுதுன்னா 63,600 ரூபா. இதுக்கு வந்து நான் அப்ராக்சிமேட்டாக 10% வேஸ்டேஜ்னு எடுத்திருக்கேன். அப்போ வந்து நமக்கு அமௌண்ட் வந்து 6,360 ரூபா. நான் ஏன் 10% போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செயின் எடுக்க போனாலுமே நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக போடுறாங்க. ரொம்ப சிம்பிளான மாடல் அப்படின்றப்ப 10%க்குள்ளே கூட போகலாம். ட்ரெண்டிங்கான மாடல் டிசைன் அந்த மாதிரின்றப்ப 10% அதுக்கு மேலேயும் போகலாம். நான் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜ்னு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டோன்னா 2,099 ரூபா வருது. ஜுவல் எடுக்க நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,059 ரூபா. நாம் அடகு வைக்கிற நகைக்கு நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 72,000 ரூபா. அந்த 72,000த்தில் நம்ம 10 கிராம் கோல்டு வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.